ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம குழந்தைங்க வந்து பெரியவங்களாகிறாங்க. சின்ன வயசில் நம்ம ஒரு கல் மாதிரி இருக்கிற ஒரு கல்லை வந்துட்டு சிற்பம் மாதிரி செதுக்கி 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 அழகான சிலையாக நம்ம வந்து வடித்து வைக்கிற மாதிரி திட்டி திட்டி நல்ல வழிபாதைக்கு கொண்டு வந்திருப்போம். எப்படி ஒரு கல்லை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பம் மாதிரி பண்ணினா அதை வந்துட்டு ஒரு கர்ப்ப கிரகத்தில் கடவுளாக வேண்ட வைக்கிறது, எல்லா மக்கள் அதை பார்க்க மதிப்புள்ள ஒரு பொருளாக்குற மாதிரி நம்ம எல்லோரும் நம்ம குழந்தைகளை வந்து பாராட்டணும், எல்லோரும் பாராட்டணும் நம்ம குழந்தைகளை. அந்த மாதிரியான ஒரு நல்ல வழிபாதையில் நம்ம கொண்டு போயின்ட்டுருப்போம் இல்லையா? ரொம்பவே நல்லா செதுக்கி செதுக்கி இது இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய நம்ம நல்லது பண்ணியிருப்போம். ஏன் இப்படி நீ பண்ணுற, உனக்கு புரியலையா, உனக்கு அறிவு இல்லையா, இப்படியெல்லாம் கூட கேட்டிருப்போம். அது அறிவு இல்லையா, மூளைக்கெட்டவ. அப்புறம் சில பேரில் எரும மாடுன்னெல்லாம் சொல்கிறாங்க, பாவம் இல்லையா? அவங்க திருப்பி கேட்டால் என்னத்துக்காகும்? அப்போ நீ எரும மாடோட அம்மாவா, அம்மா எரும மாடான்னு கேட்டால் என்னத்துக்காகும்? நல்ல வேலை குழந்தைங்க வாய் திறக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்னென்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். என்ன அவங்களுக்கு தெரியாததை கண்ணு இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி பண்ணினா இன்னும் உனக்கு நல்ல பாராட்டு கிடைக்குமா, அதை இப்படி பண்ணுமா, அதுதான் அழகு, அப்படி பண்ண வேண்டாமா அப்படின்னு அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த பக்கம் வையுமா, கீழே விழாற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் ரொம்ப சாஃப்டாக நல்ல விதத்தில் நீ நல்லா நீட்டாக வச்சுருக்கியே ரூம் நீட்டாகவே இருக்காது, பரவாயில்ல இன்னும் நீட்டாக வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வேணால் சொல்லு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு என்ன ஆவாங்க, பிரைட்டான ஒரு குழந்தை, நல்ல ஒரு பெரிய அளவாக நல்ல விஷயமா நல்ல விதத்தில் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடி மனசில் நம்ம திட்டி இருக்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல, உனக்கு என்ன வரவே மாட்டேங்குது, எப்போ 1ஆம் கிளாஸில் 1+1 2ன்னு அப்போ தெரியாதப்போ உனக்கு வேஸே சுட்டு போட்டாலும் வரல, இது நான் அப்பளமா சுட்டு போடுறதுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன 1+1 தெரியாதா? 1+1 தூக்கத்தில் கேட்டால் கூட எல்லாருக்குமே அது ரொம்பவே ஈஸி. இப்போவும் நமக்கு மனசுக்குள்ளே இன்னர் சைல்டு இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு மேத்ஸ் வராதோ, நமக்கெல்லாம் மேத்ஸே வராது, சுட்டு போட்டாலும் அப்படிங்கிறது அடி மனசில் பிலீவ் பண்ணும். அது தகர்த்து எரிஞ்சிடணும், மனசுக்குள்ளே இருந்து அது எடுத்துடணும் இல்லையா? கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஈஸி தான் மேத்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு நாளைக்கு 21 தடவை சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.